இயற்கையோடு வாழ்வோம், இயல்பாக வாழ்வோம். வணக்கம் மக்களே. இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு எப்படி வேவிக்கிறதுன்னு பார்க்கலாம் மக்களே. ஃபஸ்ட்டு வந்து கிழங்க வந்து ஒரு டைமுக்கு 2 டைமுக்கு நல்லா அலசிக்கணுங்க. நல்லா அலசி மண் இல்லாமல் எடுத்துக்கணும். அப்புறம் வந்து மண்பானையில் தாங்க வேவிக்கணும். அந்த காலத்தில் வந்து பெரியவங்களாம் மண்பானையில் வேவிக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து எதுலேயோ போட்டு வேவிக்கிறாங்க. கிழங்கு 2ஆக வெட்டாமல் வேவிப்பாங்க. அதுவும் பெரிய கிழங்கு வந்து கீழ்ப்பகுதியிலையும், சிறிய கிழங்கு வந்து மேல் பகுதியில வைக்கணும். அப்போ தான் நல்லா ஈவனாக வெந்திருக்கும். இப்போ மண்பானையில் நம்ம கிழங்க போட்டாச்சுங்க. போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி அதிகமாக இருந்தாலும் கிழங்கு ருசி வேறுபடும், கம்மியாக இருந்தாலும் அடியில் பிடிச்சிக்கும். அதனால் கரெக்டான அளவு தண்ணியை நம்ம ஊற்றிக்கணும். தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டு அப்புறம் அதன் பிறகு நாம் கொண்டு வந்து அடுப்பில் தாங்க, விறகு அடுப்பில் அதை வந்து நாம் இப்போ வேவிக்கணுங்க. விறகு அடுப்பில் 2 தேங்காய் மட்டையை போட்டு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வேறு வேலையை பார்த்துட்ருக்கலாங்க. ஒரு 10, 15 நிமிஷம் 20 நிமிஷம் வச்சு வந்து பார்க்கணுங்க. பார்த்துட்டு நான் அது பார்த்துட்டு வெந்துச்சான்னு பார்க்கலாம். அதன் பிறகு நமக்கு தேவையான அளவு உப்புங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அதிகமாக போட்டுறாதீங்க, கம்மியாக நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கணுங்க. அப்புறம் மேலே வந்து ஓப்பன்லேருந்து அது வேகாதுன்னு சொல்லுவாங்க, ஆவி போயிட்டுருக்கும் வேக. மேலே ஒரு பாத்திரத்தையோ எதையோ வச்சு, தட்டவோ எதையோ வச்சு மூடிக்கணுங்க. மூடினா அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பாட்டுக்கு வேறு வேலையை பார்த்துட்ருக்கலாம். இதே விறகு வச்சிங்கன்னா தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதே தென்னைமட்டை மாதிரி போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு குழம்பு சட்டியை வச்சு மூடிக்கலாங்க. எம்டி சட்டி தாங்க அது. அப்படி வச்சு மூடிட்டு அது பாட்டுக்கு புகஞ்சிக்கிட்டு அது பாட்டுக்கு பிடிச்சிக்குங்க. பாருங்கள், இப்போ கிழங்கு வெந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ அருமையாக வெந்திருக்கு பாருங்கள், வெடித்து வந்துருச்சுங்க. இப்போ வந்து இது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி மண்பானையில் வேவிச்சு சாப்பிட்டு பாருங்கள், அதோடய டேஸ்ட்டு தனிதாங்க.